everyone, this is Nithya. இன்னைக்கு நம்ம ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் as well as ஒரு டிமாண்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அது ஒரு கிராமர் டாபிக். அது என்னன்னா டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த டாபிக் உங்களுக்கு தரவா இருந்ததுன்னா நீங்க ஸ்கூல் கோயிங் கிட்டா இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்றீங்கனாலும் சரி, இது கண்டிப்பா யூஸ் ஆகும். So before that, if you are not a subscriber, do subscribe to our channel for more updates. Coming to the topic direct speech and indirect speech. முதல்ல speech na என்ன? Speech na words or narration of somebody about something. Okay? நம்ம பேசுறதோ இல்ல நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேசுறதோ ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். இத இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது ரெண்டு விதமா கம்யூனிகேட் பண்ணலாம். ஒன்னு வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். இது என்ன டைரக்ட் இன்டைரக்ட்? டைரக்டா மூஞ்சிக்கு நேரா சொல்றது இல்ல மறைமுகமா சொல்றது அப்படி நினைக்காதீங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ இன்னும் ஒருத்தவங்க ஒரு ஸ்பீக்கரோட வேர்டை நான் இன்னொருத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றேன்னா அந்த அவங்க சொன்ன அதே வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்றது டைரக்ட் ஸ்பீச். அவங்க சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் வேற விதமா யூஸ் பண்ணி அதான மீனிங் சேஞ்ச் பண்ணாம நான் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றது இன்டைரக்ட் ஸ்பீச். குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கிளியர் ஆகும். சோ இப்போ உங்களுக்காக ஒரு சிச்சுவேஷன் வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா, மேத்யூ வினய் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் போன்ல கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. என்ன கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. மேத்யூ, வினய், வாட் ஆர் யூ டூயிங்? வினய் சொல்றாரு, ஐ எம் ரைட்டிங் மை அசைன்மெண்ட்ஸ். ஓகே, சோ மேத்யூ வந்து வினய் கிட்ட என்ன கேக்குறாரு, என்ன பண்ற நீனு? நான் என்னோட அசைன்மெண்ட்ஸ் எழுதுறேன் அப்படின்னு வினய் சொல்றாரு. சோ இந்த வினய் சொன்ன வாக்கியத்தை மேத்யூ இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சொல்ல போறாரு. அதை ரெண்டு விதமா சொல்லலாம். அது என்ன? டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் நான் சொன்னேன் இல்லையா? சோ டைரக்ட் ஸ்பீச்ல அது எப்படி சொல்றாரு? வினய் செட், ஐ எம் ரைட்டிங் மை அசைன்மெண்ட்ஸ். இங்க நல்லா பாருங்க, ஐ எம் ரைட்டிங் மை அசைன்மெண்ட்ஸ், ஐ எம் ரைட்டிங் மை அசைன்மெண்ட்ஸ். வினய் பேசின வார்த்தையில எந்த சேஞ்சஸ்மே பண்ணாம அப்படியே அந்த வார்த்தைகளை டிட்டோவா கொடுக்கிறது வந்து டைரக்ட் ஸ்பீச். வினய் செட், ஐ எம் ரைட்டிங் மை அசைன்மெண்ட், ஐ எம் ரைட்டிங் மை அசைன்மெண்ட்ஸ். இதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்ன ஆகும்? இன்டைரக்ட் ஸ்பீச், வினய் செட் that he was writing his assignments. சோ இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இதே மீனிங் தான் கன்வே பண்ணிருக்காங்க. ஆனா என்ன, லைட்டா வார்த்தைகள்ல மட்டும் வேறுபட்டிருக்கு. வினய் சொன்னா அவன் அவனோட அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கிறதா சொன்னான். ஓகே, இப்போ இது வந்து நான் என் அசைன்மெண்ட் எழுதி கொண்டிருக்கிறேன், இது அவன் அவனுடைய அசைன்மெண்ட்டை எழுதி கொண்டிருக்கிறது. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. டைரக்ட் ஸ்பீச்ல I am writing my assignments. இதே இன்டைரக்ட் ஸ்பீச்ல வினய் said that he was writing his assignments. இப்போ இந்த சேஞ்ச் ஆயிருக்குல்ல, இந்த வேர்ட்ஸ்லாம் தான் டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்டுக்கு மாத்தும் போது நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது. என்னென்ன சேஞ்சஸ்? ஃபர்ஸ்ட் சேஞ்ச் கன்ஜங்ஷன் தட். இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு கமா பார்த்திருக்கலாம் இல்லையா? இந்த கமாவை ரீப்ளேஸ் பண்றது தான் இந்த கன்ஜங்ஷன் தட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல. டைரக்ட் ஸ்பீச்ல கமா, இன்டைரக்ட் ஸ்பீச்ல தட். நெக்ஸ்ட் சேஞ்ச் வந்து ப்ரோனவுன். ப்ரோனவுன் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன். இப்போ வினய்ன்ற இடத்துக்கு பதிலா இங்க ஐன்னு இருக்கு. சோ இத இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க? ஹி. இதே சென்டென்ஸ்ல இன்னொரு ப்ரோனவுன் வந்திருக்கு மை. அது எப்படி ரீப்ளேஸ் ஆயிருக்கு? ஹிஸ். சோ செகண்ட் சேஞ்ச் வந்து ப்ரோனவுன் சேஞ்ச். தேர்ட் டென்ஸ் சேஞ்ச். என்ன டென்ஸ் இங்க? am writing. ஓகே, present continuous. இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? was writing, past continuous. ஓகே, ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா, டைரக்ட் ஸ்பீச்ல இந்த இன்வெர்டட் டபுள் கோட்டேஷன், இந்த டபுள் கோட்டேஷன் இருக்கும், கமா இருக்கும். ஆனா இன்டைரக்ட் ஸ்பீச்ல கமாவோ இந்த டபுள் கொட்டேஷனோ, அதாவது எந்த வித பங்க்சுவேஷன் மார்க்ஸும் இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்காது. சோ இதுதான் டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி
டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வினய் செட், இந்த செட் இந்த கமாவுக்கு முன்னாடி இருக்கு யார் யார்கிட்ட சொன்னா இல்ல யார் சொன்னா அப்படின்றத வந்து ரிப்போர்ட்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அத வந்து ரிப்போர்ட்டிங் பார்ட். என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த ரிப்போர்ட்டட் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரிப்போர்ட்டட் முடிஞ்சு போயிடுச்சு, அதனால இது ரிப்போர்ட்டட் பார்ட். இப்போ கரண்டா சொல்லிட்டு இருக்காங்க, அதனால இது ரிப்போர்ட்டிங் பார்ட். ஓகே, இன்னும் ஒரே ஒரு விஷயம் இதுல தெரிஞ்சுக்கணும். இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்ல இருக்கு இல்லையா, யார் யார்கிட்ட சொன்னாங்கன்ற அந்த பார்ட்ல இருக்கிற அந்த verb said அப்படின்ற verb இருக்குல்ல, இதுக்கு பேரு ரிப்போர்ட்டிங் verb. ஓகே, இந்த verb வந்து ரிப்போர்ட்டிங் verb. சோ அடுத்து நம்ம இப்போ எப்படி டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் பண்றதுன்றத பாப்போம். அதுக்கு முன்னாடி கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க இல்லையா, அது என்ன கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்? 4 kinds of sentences are there. அது என்னென்ன? ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்கிளமேட்டரி. இப்போ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் உண்டு டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல. இவ்ளோ இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கேன். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன? ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் a normal sentence which gives information. ஒரு நார்மல் சென்டென்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற எந்த சென்டென்ஸுமே ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலா ஃபுல் ஸ்டாப்ல எண்ட் ஆகிற சென்டென்ஸ். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொதுவா என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, இதை சேஞ்ச் பண்ணணும்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்ஸ் சேஞ்ச். நான் முன்னாடியே சொன்னேன், டென்ஸ் வந்து டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்தும் போது டென்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ டென்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? பிரசன்ட் டென்ஸ் will be changed to past tense. Past tense will be changed to past perfect, and past perfect there is no change. Suppose ஒரு sentence வந்து present tenseல இருந்ததுன்னா அது past tenseல மாறும். ஓகே, இதுவே past tenseல இருந்ததுன்னா அது past perfectக்கு மாறும். past perfectல இருந்ததுன்னா no change. ஓகே, சோ past perfect உங்களுக்கு புதுசா இருக்கும். past perfect எது என்ன அப்படி என்ன ஃபார்முலானா had plus v3. இப்போ go, went, gone அப்படி சொல்றோம் இல்லையா, இதுதான் v3. ஓகே, சோ இது கூட had சேர்த்துக்கணும் past perfectனா, அதுதான். ஓகே, சோ இப்போ டென்ஸ் சேஞ்ச் என்னன்றத டீடைலா இப்போ ஒரு இமேஜ்ல உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஒரு பென்னும் நோட்டும் கண்டிப்பா எடுத்து நோட் பண்ணாதான் உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட்டிங் வெர்ப் சேஞ்ச் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ரிப்போர்ட்டிங் பார்ட்ல இருக்கிற அந்த வெர்ப் தான் ரிப்போர்ட்டிங் வெர்ப். செட் டு அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுதான் ரிப்போர்ட்டிங் வெர்ப். அது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா சே, says, says, say to, tell, says to, tells, said, said to, told. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான். ஓகே, இதுல இந்த ஃபர்ஸ்ட் 4 சே வரைக்கும் இருக்கு இல்லையா, சே தான் பிரசன்ட், செட் பாஸ்ட் உங்களுக்கு தெரியும். இது பிரசன்ட், இது ரெண்டும் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இந்த ரிப்போர்ட்டிங் வெர்போட சேஞ்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான். ஒரு டைப் ஆஃப் சென்டென்ஸுக்கும் மாறும். அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் மத்ததெல்லாம். ஓகே, இப்போ அடுத்தது ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த ப்ரோனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுது? 3 பிளேஸ் இருக்கு, சப்ஜெக்டிவ், பொசசிவ், ஆப்ஜெக்டிவ். இந்த ப்ரோனவுன் பத்தி உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து ப்ரோனவுனுக்குனே தனியா ஸ்பெஷலா ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை நீங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரோனவுன்ல 3 பிளேஸ் இருக்கு, சப்ஜெக்டிவ் பிளேஸ், பொசசிவ் பிளேஸ், ஆப்ஜெக்டிவ் பிளேஸ். இப்போ இந்த சப்ஜெக்டிவ் பிளேஸ்னா என்ன அப்படின்னா ஹூ அப்படின்றதுக்கு ஆன்சர் கொடுக்கிறது சப்ஜெக்டிவ் பிளேஸ். பொசசிவ் பிளேஸ் அப்படின்னா ஹூஸ் அப்படின்றதுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஆப்ஜெக்டிவ் பிளேஸ் அப்படின்னா இது திங்ஸை டினோட் பண்ணும். whom அப்படின்றதுக்கு ஆன்சர் கொடுக்கும். whom or what அப்படின்றதுக்கு ஆன்சர் கொடுக்கும். I
my, me. We, our, us. You, your, you. He, his, him. She, her, her. It, its, it. They, their, them. So இதெல்லாம் தாங்க சேஞ்சஸ். டென்ஸ், ரிப்போர்ட்டிங் verb, அடுத்தது pronoun. அப்புறம் இந்த வீடியோட எண்ட்ல நான் ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்திருக்கேன், கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்திருக்கேன். அதை நீங்க கன்வெர்ட் பண்ணி பாருங்க, so that உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு அப்படின்றத உங்களால அசஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், லூயிஸ் செட் டு பீட்டர், I am all right now. இப்போ இந்த கமா, கொட்டேஷன் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது டைரக்ட் ஸ்பீச். இது எந்த ஸ்பீச்ல மாத்தணும், இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தணும். ஸோ 1 by 1 போகணும். ஓகே, நீங்க ரொம்ப தரவா இருந்தாலுமே ஸ்டெப் பை ஸ்டெப் போனா மட்டும்தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ லூயிஸ் அதை அப்படியே எழுதிக்கலாம். என்னென்ன சேஞ்ச் பண்ணும், ரிப்போர்ட்டிங் வேர்ப். ஃபர்ஸ்ட் இருக்கிறது நமக்கு ரிப்போர்ட்டிங் வேர்ப். இந்த செட் டு எப்படி மாறுது பாருங்க, செட் டு டோல்டா மாறுது இல்லையா. ஸோ லூயிஸ் டோல்டு பீட்டர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டோல்டு பக்கத்துல டூ போடுவாங்க. இது நம்ம பேசுற வழக்கு இல்லையா, அது மாதிரியே இதுலயும் தப்பு பண்ணிடுவோம். ஸோ டோல்டு டூ, பேசுறதும் தப்பு தான், எழுதுறதுலயும் டோல்டு பக்கத்துல டூ வரக்கூடாது. ஸோ லூயிஸ் டோல்டு பீட்டர். இந்த கமாக்கு பதிலாக நம்ம என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்றோம், தட். இந்த தட்ன்ற கன்ஜங்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான், மற்ற கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்க்கு மாறும். அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். இப்போ தட், இந்த கமாக்கு பதிலாக தட் போட்டாச்சு. அடுத்தது I am all right now. இந்த I pronoun change சொன்னோம் இல்லையா, இந்த I refers to whom, யார் இதை டினோட் பண்ணுது, I, who, Louis. ஸோ சப்ஜெக்ட்ஸ் பிளேஸ்ல இருக்கு. லூயிஸ் மாஸ்குலைன் ஜெண்டர், அதுக்கு என்ன pronoun, he. That, he. am present tense இல்லையா, present tense எப்படி மாறும், past tense. am ஓட past tense என்ன, was. That he was all right. இந்த now வந்து தென்னா மாறும். எப்படி மேம் தென்னா மாறும், இது என்ன லிஸ்ட்லே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப சின்ன விஷயம் தான். டைம் அண்ட் பிளேஸ் அட்வர்பியல்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுக்கு இப்போ ஒரு இமேஜ் காமிக்கிறேன், அதை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். நவ், தென், திஸ், தட், தீஸ், தோஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ். எஸ்டர்டே, த ப்ரீவியஸ் டே ஆர் த பிஃபோர் டே, டுடே, தட் டே, இந்த மாதிரி நிறைய பிளேஸ் அண்ட் டைம் அட்வர்பியல்ஸ் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது எந்த சென்டென்ஸ்ல இருந்தாலும் அதை நீங்க மாத்தணும், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ல. ஸோ இப்போ இதோட ஆன்சர் ஒரு டைம் படிப்போமா. லூயிஸ் டோல்டு பீட்டர் தட் he was all right then. Okay, இப்போ செகண்ட் சென்டென்ஸ்க்கு போலாம். அமீர் said to பானு, I went to Trichy yesterday. So மாத்தலாமா. அமீர் said to எப்படி மாறுச்சு, told. அமீர் told பானு. என்ன கன்ஜங்ஷன் இந்த கமாக்கு பதிலா, that. Remove all the quotation. In the I refers to who, Amir. Whose place, answers who. அப்போ என்னது, he. Went என்ன tense, past tense இல்லையா. past tense எப்படி மாறும், past perfect. past perfect ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், had plus V3 இல்லையா. so he had gone, go, went, gone. he had gone to Trichy. yesterday என்ன word, adverbials இல்லையா. so yesterday எப்படி மாறும், the day before. so இப்ப ஆன்சர் படிங்க. அமீர் told பானு that he had gone to Trichy the day before. இப்போ உங்களுக்காக கொடுக்கப்பட்ட third example. the teacher said the sun rises in the east. இப்போ மாத்தலாமா. the teacher said எப்படி மாறி இருக்கு, said. said வந்து said தான் இல்லையா. so the teacher said, conjunction என்ன, that. the sun rises present tenseல இருக்கு இல்லையா, அது எதுல மாறும்,
past tenseல மாறும் இல்ல so past tense என்ன rises-க்கு raised in the east இது கரெக்ட்டா இல்ல தப்பு இப்போ அந்த சென்டென்ஸ்ல என்ன தப்பு அப்படினா டென்ஸ் தான் தப்பு ஒரு சில சென்டென்சஸ்க்கு டென்ஸ் மாறாது அந்த ஒரு சில சென்டென்ஸ் என்னன்னா அப்படினா யுனிவர்சல் ட்ரூத்ஸ் அதாவது உலகம் முழுக்க நிறுவப்பட்ட உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் சயின்ஸ் வழியா ப்ரூவ் ஆன ட்ரூத்ஸ் ஓகே அண்ட் ஒரு சில விஷயம் எல்லா டைமுக்கும் அது பொது அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து டென்ஸ் மாறாது சோ அந்த வகையை சார்ந்ததுதான் இந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் இது காலகாலமா சூரியன் வந்து கிழக்குல தான் உதிச்சிட்டு இருக்கு இல்லையா சோ இதுக்கு வந்து டென்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது இது இன்னைக்கும் அதுதான் நாளைக்கும் அதுதான் எப்பயுமே அதுதான் சோ ரைஸ்ட்னு போட்டா அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிடும் இல்லையா அப்போ எப்பயோ ரைஸ் ஆச்சு இப்ப ரைஸ் ஆகல அப்படின்ற அர்த்தம் வந்துரும் சோ இந்த இடத்துல டென்ஸ் மாத்தக்கூடாது சோ இப்ப படிச்சு பாருங்க the teacher said that the sun rises in the east இதுதான் கரெக்ட் இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு டென்ஸ் மாத்தக்கூடாது இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க she said my name is Nitya இப்போ இத மாத்தலாமா she எப்படி said எப்படி மாறுது said வந்து said தான் இல்லையா so she said இந்த கமா கன்ஜங்ஷன் என்ன யூஸ் பண்ணோம் that இப்போ my name whose name இப்போ whose என்ற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுது இல்லையா இப்போ she அதோட சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் இது சப்ஜெக்ட்ஸ் பிளேஸ்ல இருக்கு அதனால she தான் யூஸ் பண்ணனும்னு நினைச்சிர கூடாது இது என்ன क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுது whose அப்படிங்கற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுது so she said that her name இந்த இடத்துல என்ன எழுதணும் tense isல இருக்கு இது was ஆகுமா past tense ஆகுமா was நித்யா ஆகுமா தப்பு ஏன் தப்பு நேம்ன்றது நான் சொன்ன அதே கேட்டகரியில வரும் ஒரு ஆள் பிறந்ததுல இருந்து அவங்க கூடவே வர விஷயம் இல்லையா அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க கூட இருக்கிற விஷயம் சோ இதுக்கு டென்ஸ் சேஞ்ச் ஆகாது அப்ப என்ன கரெக்டானது இஸ் she said that her name is Nitya இப்போ கரெக்ட் ஓகே இப்போ இது பாருங்க அதே மாதிரி தான் இது ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் கோபி says my master is writing letters இப்போ எல்லா சென்டென்ஸை விட இதோட ரிப்போர்ட்டிங் verb புதுசா இருக்கும் says நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த says to இதெல்லாம் present said தான் past அப்படின்னு சொன்னேன் ஏற்கனவே இல்லையா சோ ரிப்போர்ட்டிங் verb presentல இருந்ததுன்னா இங்க tenseல no change நல்லா கவனிச்சுக்கோங்க ரிப்போர்ட்டிங் verb presentல இருந்ததுன்னா tenseல no change அப்ப இது எப்படி எழுதணும் அப்படின்னா கோபி says that his master whose master his master okay his master is writing letters so இதுதான் கரெக்ட் ஓகே எப்ப டென்ஸ் மாறும் அப்படின்னா சப்போஸ் இந்த says பதிலா said இருக்கு ஓகே ரிப்போர்ட்டிங் verb pastல இருக்கு அப்படின்னா இப்போ நான் சொன்ன அந்த previous கேட்டகரிக்கு வரும் கோபி said that his master was writing letters so I hope you have understood this இப்போ next example பாருங்க இந்த சென்டென்ஸ்ல நான் ஒரு புதுசான ஒரு டைப் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் அது ஒண்ணும் பெருசா கிடையாது இட்ஸ் modal verbs is used to express the mood of the speaker இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா will can shall may must இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தா அது எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம் இதெல்லாம் present tense இது வந்து அதோட past tense நம்ம ஜெனரலா tense சேஞ்ச் எப்படி presentல இருந்து past போகும் இல்லையா அதே தான் இதுலயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க இப்போ willோட past tense என்னன்னா would can could shall should may might must had to ஓகே சோ இப்போ இது ஜெனரல் ரொம்ப சிம்பிளான கேட்டகரி தான் இத புரிஞ்சிட்டு இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க ஷீலா said to me I will come with you ஓகே இப்போ ஷீலா said to எப்படி மாத்துவோம் told இல்லையா ஷீலா told me that இந்த கம்மாக்கு பதிலா that யூஸ் பண்ணுவோம் இல்லையா that இந்த I refers to ஷீலா சப்ஜெக்டிவ் பிளேஸ்ல இருக்கு she இந்த will எப்படி மாறும் would ஓகே she would come with you இங்க யார ரெஃபர் பண்ணுதுன்னா me
whom with whomன்ற question கேக்குது இல்லையா அப்போ me தான் இங்க ஓகே இப்போ சென்டென்ஸ் படிச்சு பாருங்க ஷீலா told me that she would come with me இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க my mother said I can do this இங்க வந்து he or she ன்றது நமக்கு தெரியல சோ இத வந்து எப்படி வேணாலும் அஸ்யூம் பண்ணிக்கலாம் இப்போ my mother said வந்து எப்படி மாறும் said தான் இல்லையா my mother said that இப்போ நான் இந்த இடத்துல he எடுத்துக்கிறேன் that he can எப்படி மாறும் could இல்லையா that he could do this வந்து adverbial இல்லையா this வந்து எப்படி மாறும் that my mother said that he could do that okay so that's all with the statement இது வரைக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கான கன்வர்ஷன்ஸ் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் இம்பரேட்டிவ் எக்ஸ்கிளமேட்டரி அண்ட் அதர் டைப்ஸ்க்கு நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் அடுத்து வர அந்த இமேஜ்ல இருக்கிற டெஸ்ட் எடுத்துக்க மறந்துடாதீங்க அப்பதான் நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்